ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டி ஸ்டோர் எபிசோடில் மீனா தங்கமயில அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அன்றைக்கி வந்து நான் எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு போனேன், வீட்டில் கொஞ்சம் பொறுத்துங்க எல்லாமே சரியாயிடும்ன்ட்டு. நீங்கள் அது பேச்சு கேட்காம மொத்த குடும்பத்தையும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வச்சுருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசாட்சியா இல்லையான்னு கேட்குறாங்க. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது தேவையில்லாத பேசாத மீனா. ஏதோ அன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு ஆறுதலாக நீ 4 வார்த்தை பேசுனதால் தான் நான் உன்னை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா ஊமையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். நீ அங்கே தான் நின்று இருப்ப ஸ்டேஷன்ல. அது மட்டும் வந்துடாதுன்னு சொல்றாங்க. என்ன நீங்க மிரட்டுறீங்களா? நான் எல்லாம் குடும்ப நல்லது தானே நான் சொல்றேன். இப்ப மட்டும் உங்க மாமா வந்து என் தங்கமயில வச்சுன்னு வாழ்வாரா? வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து அமிச்சாரு டைவர்ஸ் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் புரியுதுங்க. நீ எல்லா தப்பு உங்க மேல இருக்கு. அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. தேவையில்லாம மொத்த பழி எங்க மேலேயே போட்டுறீங்க. உங்களுக்கு மனசாட்சியில எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட வந்து நியாயம் பேசுறது கொஞ்சம் கூட அழகில்ல மீனாக்கு. அவங்களே அநியாயமானவங்க தானே. அவங்க கூட நியாயம் பேசினா எப்படி ஏத்துப்பாங்க? மீனா பேசுறது எதுவுமே அவங்க காதலே வாங்க மாட்டாங்க. ஒருவேளை சரவணன் வந்து என் பொண்ணுகிட்ட வாழறன்னு சொல்லு. அப்போ நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன். நீ ஒழுங்கு மரியாதை ஃபோனை வை, வந்துட்டா பெரிய இவ மாதிரி அப்படின்ட்டு இந்த பாக்கியம் ஃபோனை வச்சிடுறான். இதை கேட்ட மீனாக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல போலீஸ் அதிகாரி என்ன பண்றாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அவரும் சொல்றாரு, மேடம் எங்க குடும்பத்தை பத்தி நீங்களே ஊர்ல கேட்டு பாருங்க. நான் வம்பு தும்புக்கெல்லாம் போற ஆள் கிடையாது. நியாயமான மனுஷன். அதை நானே சொல்லக்கூடாது. நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. வீட்டு வந்த மருமகளை என் மகளாக தான் நான் பார்த்தேன். தங்கமயில வந்து நான் பணக்காரு ஏழை அதெல்லாம் பார்க்கல. நம்ம வசதிக்கு நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணு சொல்லிட்டு தான் நான் படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல மேடம். நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணாக இருப்பாளா அதை மட்டும் நினச்சி தான் மேடம் நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் வந்து அந்த பொண்ணு எல்லாமே ஏமாத்திருக்கு. வயசு கூட விடுங்க மேடம், அது தப்பு இல்லை. வயிற்றில் குழந்தை இருக்குது, அதை கூட பொய் சொல்லியிருக்கு. படிக்கவே இல்லை, வேலைக்கு போய் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கு. இப்போ எங்ககிட்ட விடுங்க, கட்டின புருஷங்க அடிச்சு உண்மையை சொல்லணும்ல, அதெல்லாம் மறைச்சிச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் என் பையன் ரொம்ப கோவப்பட்டு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தான். அது தவிர நாங்கள் வந்து அந்த பொண்ணை எந்த கொடுமையும் செய்யலை மேடம்னு சொல்லிட்டு தான் வாக்குமூலத்தை ஒப்புவிக்கிறாரு நம்ம பாண்டியன்னு. அடுத்து கோமதி இதே சொல்கிறாங்க, என் பொண்ணு போல தான் நான் பார்த்தேன் எல்லாரையும், மருமகளாக நான் பார்க்கவே இல்லை. எங்கள் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்டா, இப்படி மொத்த குடும்பத்தையும் உள்ளே நிற்க வச்சுட்டா மேடம். எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தம்மா புலம்பி அழுதுட்டுருக்கு. சரவணும் வந்து பேசுகிறாரு, மேடம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நானும் ஒரு பையனா ஒரு புருஷனா நான் எவ்வளோ ஒத்து போயிருக்கேன். அவள் பக்கம் நியாயமாக இருந்தால் அவன் மேலே ரொம்ப பாசமாக நான் இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே அவன் மேலே பாசமாக இருப்பாங்க. கடைசியில் இவள் எல்லா விஷயத்துலையும் போய் மேடம், படிப்பு போய், குழந்தைல போய், வயசு மூத்தவ எல்லாத்தையும் நான் எப்படி மேடம் அனுசரித்து போகிறது, சகிச்சுக்கிட்டு இருக்குது. இதனால தான் எனக்கு கோவப்பட்டு நான் கேட்டேன். இது கேட்டதால எங்கள் மேலே அப்படியே பெல்ட்டி அடித்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் கூட வாழவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சரவணன் வாக்குமூலம் சொல்கிறாரு. வீட்டில் இருக்க அரசி ராஜி எல்லாக்கிட்டையும் போலீஸ் அதிகாரி விசாரணை சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பதில் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்துவேலையும் சக்திவேலையும் விசாரிக்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, தான் விசாரணை சொல்கிறாங்க, மேடம் வந்து எனக்கு விரோதினா அது பாண்டியம் மட்டும்தான் மேடம். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே எங்கள் 2 குடும்பத்துக்கு தகராறு இருந்திருக்கு. எங்கள் வீட்லையுமே அந்த வீட்டில் 2 பொண்ணுங்க வாழுது மேடம். என் தங்கச்சியும் சரி என் மகளும் சரி அந்த குடும்பத்தில் தான் வாழுறாங்க. பாண்டியன் வந்து தப்பான ஆள் கிடையாது. பாண்டியன் மேலே எங்களுக்கு பர்சனலாக கோவம் இருக்குது. அவன் தான் எதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து எங்கள் குடும்பத்து ஆள் வந்து அப்படி கிடையாது. பாண்டியன் இல்லை, வீட்டில் இருக்க என் தங்கச்சி பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மேடம். அவங்க தப்பான விஷயம் செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க மேலே எல்லாம் பாசமாக அன்பாக எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. எங்களுக்குள்ள சின்ன பகை அது மட்டும் தான் நான் சொல்லுவேங்காண்டி, மற்றபடி பொதுநலமாக எல்லாமே நல்லவங்க தான் மேடம் சொல்லிட்டு இந்த முத்துவேலும் சக்திவேலும் அவங்க தங்கச்சி குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக தான் நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியத்தை போலீஸ் அதிகாரி மறுபடியும் வர வச்சு விசாரணை கேட்குறாங்க. அவங்க சும்மா நடித்து நாடகம் மாறுறாங்க. மேடம் என்னம்மா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி இருக்குது, அந்த குடும்பத்தை விசாரணை பண்ணால் வேறு மாதிரி சொல்கிறாங்க, என்ன ஃப்ராடு வேலை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் நான் என்ன சொல்லுவேன் மேடம், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மேடம். என் பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க மேடம். அதனாலே உடம்புடியாக படுத்திருக்கா மேடம். தயவு செஞ்சு அவங்க பேச்சு நம்பாதீங்க. என் பொண்ணுக்கு எப்படியோ நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான நீலி வேஷம் போட்டு இந்த அம்மா போலீஸ் அதிகாரிக்கிட்ட அழுதுட்டுருக்காங்க. அவங்கள நான் யோசனைப்படி சொல்கிறேன், சரி வெளியே உட்காருன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொம்பளையும் வெளியே வந்துடுது. ஒட்டுமொத்த பாண்டியனை குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பொதுவாக முத்துவேலு சக்திவேலு சொல்லிட்டு போவான், நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த எவ்வளோ பகையாளி இருந்தாலும் தங்கச்சி குடும்பத்துக்கும் ஒன்று ஆனால் அண்ணன் தம்பிங்க வந்து நல்லா துடிச்சு பாசமாக தான் இருக்காங்க. எப்படி இந்த கேஸ்லேருந்து மீண்டும் பாண்டி அண்ணன் வெளியே வருவாருன்னு தெரியல. அரசியும் ராஜியும் வெளியே வந்துடுவாங்களா, இல்லைன்னா எல்லாரையும்
சிறையில் வச்சுருவாங்களா என்னன்னு தெரியல மக்களே. நியாயம் யார் பக்கம் ஜெயிக்கும் தெரியல. தயவு செஞ்சு இந்த ராஜு மீனாவும் வாய் திறந்து உண்மையை சொல்லணும். மேடம் அவங்க வரதட்சணை கொடுமை கேட்டு கொடுமை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அவங்க போட்டுன்னு வந்த 80 பவுனில் 8 பவுன் தான் பொண்ணு, மற்றது எல்லாமே கவரிங் நகைன்னு இது அவங்க சொல்லியிருக்கணும். இருந்தாலுமே போலீஸ் விசாரணையில் முத்துவேலும் சக்திவேலும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ராடான குடும்பம் மேடம். அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம் இல்லை. இவங்க தான் போய் எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆள் ஒரு திருடு, ஊரை சுற்றி அங்கே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன் மேடம் எங்கள் வீட்லேயும் அந்த ஆள் திருட வந்தான் மேடம். நானே கம்பில் கட்டி வச்சு தோலை உரிச்சிருக்கேன். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். அவங்க பேச்சு எல்லாம் நம்பாதீங்க, எதுவுமே உண்மை கிடையாது, அவங்க பேச்சே நம்பாதீங்கன்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு சக்திவேலும் முத்துவேலும். இதெல்லாம் யோசனை பண்ணி அந்த அதிகாரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க தெரியல. பாண்டி பக்கம் சாதகமாக தீர்ப்பு வழங்குவாங்களா இல்லை தங்கமயிலுக்கு சொல்லுவாங்க இல்லைன்னு தெரியல. அட்லீஸ்ட் தங்கமயில நேரில் கூப்பிட்டாச்சு விசாரிச்சிருக்கணும். இவங்க இவ்வளோ பேர் மேலே பழி போட்ட தங்கமயில் எதுக்கு வீட்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவளை கூப்பிட்டு என்ன நடந்தது விஷயம் அப்படின்னு சொன்னால் தானே வெளியே வர விஷயம். இதுக்கு தான் பாக்கி என்ன பண்ணியிருக்கா, நம்ம பொண்ணு எதனா உளறிடுவான்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பொய்யா நாடகத்தை நடத்தி பொண்ணை வர விடாமல் அவளே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கா. எப்படி இந்த பிரச்சனை வந்து வெளியே வருவாங்கன்னு தெரியல. பாண்டி குடும்ப மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.